நேற்று ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்த டயர்டில் செம்மையாக தூங்கிட்டு லேட்டாக தான் இருந்துச்சு. டீலாம் குடிச்சிட்டு நானும் எங்கள் அக்காவும் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆயாச்சு. ஸோ வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி டிஃபனுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி தாங்க ஹைலைட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த ஐயருக்கு என்னன்னு தெரில, எனக்கு தான் அழகாக பூ கொடுத்தாரு. எங்கள் அக்கா மேட்சிங்காக இருக்குன்னு வச்சுக்கிட்டா. இந்த குளத்தில் சிவன் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து காயின் போடணும். என்னோடய காயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிவன் கிட்டே போயிட்டு குளத்துல விழுந்துச்சா. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் போனோம். ஸோ அங்கே வைபே சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம காற்று. ஸோ இவ்வளோ க்யூ வரதுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ அப்புறம் அம்மாவும் அக்காவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. தயிர் சாதம் தான். ஸோ பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா தீர அண்டா அண்டாவாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மதுரையில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நம்ம ஊர்லேயே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தாங்க தோணுச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கிளிப் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்க ஃப்ளவர் கிளிப் வாங்கிட்டு, ஸோ அப்படியே நேற்று குடித்த கஃபேலேயே நானும் எங்கள் அக்காவும் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா டீ குடிச்சு முடிச்சிட்டாங்களா. ஸோ வேறு வழியில் ஒரு அக்கா கிட்டே நவாப்பழம் வாங்கிட்டு, அப்புறம் எங்கள் அக்காவுக்காக மாதுளப்பழமும் ஆப்பிளும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு. அவளுக்கு விஷ் பண்ணுற சாக்கில் நடுவில் பார்த்திங்கன்னா எனக்கு மாதுளம்பழம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் அம்மா வந்துட்டு எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணணும். நான்லாம் அரைகுறையாக தான் பேக் பண்ணுவேன்னு எங்கள் அக்காவுக்கு தெரியும். ஸோ அதனாலே என்னமோ தெரில, அவள் எனக்கு ஃபுல்லாக உட்காந்து பொறுமையாக உட்காந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாள். ஸோ என்னதான் இருந்தாலும் அவள் குணம் எனக்கு வருமானு தெரில. ஸோ அவள் வந்து ரொம்பவே சூப்பரான கேர்ள். ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் அவளுக்கு வந்து பை பை சொல்கிறதுக்காக கீழே போனோம். எங்களுக்கு ரொம்பவே எமோஷனாக தான் இருந்துச்சு. 2.5 days வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சடன்னு சீக்கிரமாகவே போயிடுச்சு. அப்புறம் நான் எங்கள் அம்மா வந்துட்டு பேக் பண்ணதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே காலையில் இருந்த வெள்ளீஸ்வரர் கோவிலில் வசந்த விழா போல் ஆட்டோவில் போகும்போதே அந்த சாமியை கும்பிட்டுட்டு, சரி வந்ததுலேருந்து பீச்சே போகலே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலையாச்சும் உட்காந்துட்டு பீச்சை பார்ப்போன்னா ஃபுல்லாக சுற்றி கடை தாங்க தெரியுது, பீச்சே தெரில. ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா எங்கள் மாமா கொடுத்து விட்ட பார்சல், அதாவது கொத்து புரோட்டா, அப்புறம் வந்து பன்னீர் தோசை, இதை சாப்பிட்டுட்டு நான் எங்கள் அம்மா உட்காந்துருந்தோம். அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே எங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக சௌராஷ்டிராவாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக தான் இருந்துச்சு. காலையில் அப்படியே மதுரைக்கு வந்தாச்சு. மதுரைக்கு வந்ததுக்கப்புறமா செம்ம இருட்டாக தாங்க இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு, ஸோ அப்படியே போய் ஏசி போட்டு ஜம்முன்னு தூங்கியாச்சு. ஸோ அப்புறம் எந்திரிச்சோடனே எப்படிரா அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் திரும்ப அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டென்ஷனில் தான் இருந்தேன். ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சென்னை vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க.